ஆதரிக்கும் கரங்கள் பொதுநல அறக்கட்டளை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் 9வது மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நாள் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் அரசு ஆதி திராவிட நல உயர்நிலைப்பள்ளி, அம்மனூர். அளிக்கப்படும் சிகிச்சைகள்: சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் விழித்திரையில் அறிகுறி இல்லாமலேயே பார்வை இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. இம்முகாமில் கலந்து கொண்டு உங்கள் விழித்திரையை பரிசோதனை செய்து கொள்ளலாம். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் கண்புரை நோயாளிகள் முகாம் தினத்தன்றே சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை, மருந்து, தங்கும் வசதி, உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசம். அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு 1 மாதம் கழித்து மறுபரிசோதனை இலவசமாக செய்யப்படுகிறது. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். கண்ணீர் அழுத்த நோய்: 40 வயதுக்கு மேல் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் கண் பார்வையை பாதிக்கும் வாய்ப்புண்டு. இந்த முகாமில் தங்களது கண்ணீர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ளலாம். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். குழந்தைகளின் கண் நோய்: பிறவி கண்புரை, மாறுக்கண், பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் ஆகிய நோய் உள்ள குழந்தைகளை இம்முகாமிற்கு அழைத்து வந்து கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் குறைந்த விலையில் முகாம் நடக்கும் இடத்திலேயே வழங்கப்படும். நதி போகும் கூழாங்கல் பயணம் தடயமில்லை, வலி தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை. ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடல் உண்டு, நாம் கண்ணீரை நிக்கட்டுமே. கண்புரை நோயாளிகள் கவனத்திற்கு: உயர் இரத்த அழுத்த நோய், ஆஸ்துமா, சர்க்கரை நோய், இதய நோய் அல்லது உடம்பில் வேறு ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அருகிலுள்ள பொது மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தகுதி சான்றிதழ் மற்றும் மருந்து மாத்திரைகளுடன் முகாமிற்கு வர வேண்டும். மேலும் மாற்று சேலை, வேட்டியுடன் வரவும். இம்முகாமிற்கு வரும்போது உங்கள் முகவரி சான்றிதழ் நகலை, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு, 1க்கு மேற்பட்ட உறவினர்களின் தொலைபேசி எண்கள் கொண்டு வந்து சீட்டுப்பதியும் இடத்தில் கொடுக்கவும். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் எந்நாளும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. ரத்தம் தேவைப்படுவோர், இரத்த தானம் செய்ய விரும்புவோர் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ஆதரிக்கும் கரங்கள் பொதுநல அறக்கட்டளை, அம்மனூர்.